வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பொறுமையின் எல்லை இந்த தலைப்புல இன்னைக்கு ஒரு சிறுகதை பார்க்கலாம். ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தனர். சிறு வயது முதற்கொண்டே நெருங்கி பழகி வந்தவர்கள். ஆனால் இருவரது குணங்களும் இருவேறு வித தன்மை கொண்டவை. ராமு என்பது ஒருவன் பெயர், கணேஷ் என்பது மற்றொருவனது பெயர். அவர்கள் இருவரையும் பிறர் பார்த்தால் ராம் கணேஷ் ஜோடிகள் என்றுதான் அழைப்பார்கள். கணேஷ் கொஞ்சம் பதட்டமடையும் பேர்வழி. நீண்ட நேரமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயத்திலோ அவனால் பொறுமையாக இருக்க முடியாது. அவனது தன்மான உணர்வு குறித்து யாராவது குறை கூறிவிட்டால் அடுத்த கணமே பாயும் புலியாக மாறி தனது கோபத்தை வெளிப்படுத்தி விட்டுத்தான் நிம்மதி பெருமூச்சு விடுவான். ஆனால் ராமு கணேஷுக்கு நேர்மாறானவன். பொறுமையின் சின்னம் என்றே அவனை பிறர் அழைத்தனர். ஆனாலும் பொறுமையின் எல்லை மீறும் போது ராமுவும் தனது சினத்தை காட்ட தவறியதில்லை. என்னதான் நட்பாக இருந்த போதிலும் ராமுவின் பொறுமையை சோதித்து பார்க்க வேண்டும் என்பதே கணேஷின் நெடுநாளைய ஆசையாகும். கணேஷ் ராமுவின் வீட்டிற்கு ஒரு நாள் சென்றிருந்தான். தான் கஷ்டத்தில் இருப்பதாகவும் பண தேவை என்றும் கேட்டான். எவ்வளவு பணம் தேவைப்படும் என்று ராமு திருப்பி கேட்டான். 10,000 ரூபாய் என்று கணேஷ் கூறினான். காரணம் எதுவும் கேட்காமல் ரூபாயை எடுத்து கணேஷுக்கு கொடுத்தான். இப்படி ஒரு முறை அல்ல பல முறை ராமுவை பணம் கேட்டு அவனுக்கு தொல்லை கொடுத்து வந்தான் கணேஷ். கணேஷ் தன்னை பணம் கேட்டு தொந்தரவுப்படுத்திய விஷயம் கண்டு ராமு கோபமோ வருத்தமோ அடையவில்லை. பொறுமையாக நடந்து கொண்டான். கணேஷ் ராமுவை மேலும் சோதிக்க எண்ணம் கொண்டான். ஒரு நாள் ராமுவை சந்தித்த கணேஷ், அன்பு நண்பா, நீ என் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வந்து பல நாட்கள் ஆகின்றனர். நாளை மறுநாள் கட்டாயம் விருந்திற்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். கணேஷ் தன்னை ஏதோ ஒரு சோதனைக்கு உள்ளாக்குகின்றான் என்பதை ராமு உணர்ந்தான். கணேஷ் கேட்டுக்கொண்டபடி குறிப்பிட்ட அந்த நாளில் விருந்து சாப்பிடலாம் என்ற எண்ணத்தில் ராமு கணேஷின் வீட்டை நோக்கி நடந்தான். ராமுவை அன்புடன் வரவேற்ற கணேஷ் குடிக்க நீர் கொண்டு வந்து கொடுத்தான். விருந்து தயாரா என்று கேட்டான் ராமு. ராமு, நீ என்னை மன்னிக்க வேண்டும். இன்று வீட்டில் என் மனைவி இல்லை. அவளது தாயார் சுகவீனம். அதனால் அவரை பார்க்க ஊருக்கு சென்று விட்டாள். நாளை காலையில் திரும்பி விடுவாள். நீ நாளை மாலை 3 மணிக்கு வந்துவிடு. கட்டாயம் பிரமாதமான விருந்து கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டான். கணேஷின் வீட்டுக்கு ராமு எந்த முகமலர்ச்சியுடன் வந்தானோ அதே முகமலர்ச்சியுடன் திரும்பி போனான். மறுநாள் மாலை சரியாக 3 மணிக்கெல்லாம் ராமு கணேஷின் வீட்டிற்கு வந்தான். ஆனால் வீட்டில் கணேஷ் இல்லை. வெளியூர் போய்விட்டதாகவும் நாளை காலையில் மீண்டும் வரும்படி கூறி சென்றதாகவும் கணேஷின் மனைவி கூறினாள். இப்போதும் முகமலர்ச்சியோடு ராமு தன் வீட்டிற்கு திரும்பிவிட்டான். 2வது முறையும் ஏமாற்றம். 3வது முறையாக ராமு கணேஷின் வீட்டிற்கு சென்றான். இந்த முறையும் ராமுவிடம் பலத்த எதிர்பார்ப்பு இருந்தது. ராமு, உன்னை வீணாக அலைக்கழிக்கும் எண்ணம் எனக்கு துளி கூட இல்லை. இன்று எந்த ஏற்பாடும் என்னால் செய்ய இயலவில்லை என்று சர்வசாதாரணமாக கூறிவிட்டான். இப்படியாக 7-8 முறை ராமுவை கூப்பிட்டு வெறுங்கையுடன் திருப்பி அனுப்பிய கணேஷ் 9வது முறையாக வந்த ராமுவை பார்த்து கேட்டான். ராமு, உனக்கு இவ்வளவு பொறுமை இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. சலிப்பு தட்டாமல் 8 முறை வந்து வந்து திரும்பினாயே, உன் பொறுமையை நான் மிகவும் பாராட்டுகிறேன் என்று கூறினான். கணேஷை பார்த்து, அன்பு நண்பா, நீ என்னை சோதித்து பார்க்கிறாய் என்பது எனக்கு முன்பே தெரியும். நீ என் பொறுமையை சோதிக்கவில்லை, என்னை ஒரு பிராணி மாதிரி ஆக்கிவிட்டாய். நான் பொறுமையாக வந்து வந்து திரும்பதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. நாய் கூட வா என்றால் வருகிறது, போ என்றால் போகிறது. அதே போலத்தான். ஆனால் கடித்துதான் ஆத்திரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அது விரும்புவதில்லை. ஏனெனில் அதற்கு நன்றி உணர்வு உண்டு என்று அமைதியாக கூறினான் ராமு. நட்புடன் பழகிய மனங்கள் கலந்த பின் சோதனைக்கு உள்ளாக்குவது சோகத்தில் முடியும் என்பதை கணேஷ் புரிந்து கொண்டான். தெளிந்த பின் ஐயுறல் தீங்கு தரும் என்பதை தெளிவான வார்த்தைகள் மூலம் கணேஷுக்கு ராமு புரிய வைத்து விட்டான். இக்கதையின் மூலம் உண்மையான நண்பர்களை சோதித்து பார்க்க வேண்டும் என்பதை கைவிட வேண்டும். உண்மையான நட்பு கிடைப்பது என்பது இக்காலத்தில் மிக அரிதாகிவிட்டது. மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கணேஷ் சேதுராமலிங்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் செய்து எனக்கு ஊக்கமளியுங்கள். நம்மை இணைத்த இயற்கைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.